பாபங்களை சாஸ்திரங்கள் 9 வகையாக பிரிக்கிறது. என்ன பாபத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு இருக்குது. முதல்ல பாபம் என்னன்னு சொல்கிறேன், அப்போ தான் ரொம்ப பேருக்கு அது தெரியும். மகாபாதகம், அதிபாதகம், சமபாதகம், உபபாதகம், சங்கலீகரணம், மலினீகரணம், அபாத்திரீகரணம், ஜாதிபிரம்சகரம், பிரகீர்ணகம் அப்படின்னு நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அப்படின்னு பொழுது முடிஞ்சால் இப்போ ஆய்ப்பாடு ஒப்படைக்கிற மாதிரி சங்கல்பத்தில் சொல்கிறோம். நாம் தாவணியாவட்ட சங்கல்பத்தன்னைக்கு கேட்டா மாதிரி இருக்கும். சந்தியாவந்தன மந்திரம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தானே, ஏதோ கேட்டா மாதிரி தோணும். அது ஆவணியாவட்டத்தன்னைக்கு சொல்கிறது. அது அதில் சொல்கிறேன் நாம் என்னென்ன பாபங்கள். நாம் மகாபாதகம் அப்படின்னா பிரம்மஹத்யா, சுராபான, ஸ்வர்ணஸ்தேய, குருதல்பகமன, தத் சம்சர்காக்கிய பஞ்சமகாபாதகானாம். இது மகாபாதகம்னு பேர். பிரம்மஹத்தி, சுராபானம், ஸ்வர்ணஸ்தேயம், குருதார கமனம். பிரம்மஹத்தி அப்படின்னா வேதம் படித்தவர்களை கொள்வது. பொதுவாக பிராமணன்னாலே எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா, ஒரு ஜாதின்னு. அப்படி அர்த்தம் இல்லை. பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம். வேதம் அப்படின்னா அதுக்கு பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மம் யார்கிட்ட இருக்கோ அவன் பிராமணன் அர்த்தம். ஜென்மத்தினால பிராமணன் கிடையாது, தன் பொறப்பனால பிராமணன் கிடையாது. வேதம் யார் படிச்சு அந்த வேதத்துக்கு தானே அங்கே நாம் மதிப்பு கொடுக்குறோமே தவிர பொறப்புக்கு மதிப்பு கொடுக்குறோம். உடம்புக்கோ ரத்தத்துக்கோ சதைக்கோ மதிப்பு கிடையாதுங்க. அந்த வேதத்துக்கு தான் மதிப்பு. அந்த வேதம் படித்தவர்களை கொள்வது பெரிய பாவம். தங்கத்தை திருடுறது பெரிய திருட்டு வேற. இதில் முதல்ல இன்னொரு விஷயமும் சொல்லிப்படுறேன். இது பாபம், இது புண்ணியம் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கு பத்தியில, அது புத்தி யுக்தியினால் மட்டும் எடுபடாது. சாஸ்திரம் சொல்கிறதுக்கும் நம்ம புத்திக்கும் வித்தியாசம் வரும். அதில் உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய பட்டாக்கத்தி எடுத்து ஒரு பசுமாட்டை கொல்றது, இது ஒரு பாபம். ஒரு கிளாஸ் மத்தியபானம் பண்ணுறது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது. என்னென்னா கிராமத்துலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கல்லுன்னு சொல்லுவோம். கல் குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் சொன்னார், அப்படி சொல்லாதீங்க ஒன்றார், ஏன்னா கல் இதில் சேராதுன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவா விற்கிறானே அந்த மாதிரி விஷம் கிடையாது. கல் உடம்புக்கு நல்ல பதார்த்தம். அது வந்து இயற்கையாக வர்றது. ஜனங்கள் சாப்பிட்றது, கிராமத்தில் உள்ள ஜனங்கள், வேலை செய்கிற ஜனங்களுக்கு உடம்பு வலி போகிறதுக்காக சாப்பிடுவாது. அவன் கஷ்டப்பட்டு அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக குடிக்கிறான், உடம்பு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக. அது வந்து உடம்பை கெடுக்காது, ஒரிஜினலான கல். அதனால் நான் அதுலேருந்து கல்லுங்கிறத விட்டுவிட்டேன். நான் மத்தியபானம், அது ஸ்வர்ணஸ்தேயம், சுராபானம். ரெண்டாவது, இந்த மத்தியபானம் பண்ணுறது ஒரு பாபம், பட்டாக்கத்தியத்தின்னு ஒரு பசுமாட்டை கொள்வது ஒரு பாபம். இந்த 2 பாபத்தில் எது பெரிய பாபம், எது சின்ன பாபம்? யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? பசுமாட்டை வெட்டுறது தான் பெரிய பாபம். நம்ம கண்ணுக்கும் புத்திக்கும் அப்படி தானே தோன்றது. சாஸ்திரம் சொல்கிறது பசுமாட்டை வெட்டுறது சின்ன பாபம்ங்கிறது, மத்தியபானம் பண்ணுறது தான் பெரிய பாபம்ங்கிறது. ஏன்னா அதுதான் சொல்ல வந்தேன். சாஸ்திரம் சொல்கிறதுக்கும் நமக்கும் எது நமக்கு புரியாதோ அதை தான் சாஸ்திரம் சொல்லும். சுராபானம், குருதல்ப கமனம், நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குருவோட பத்னிகிட்ட தவறுதலாக நடந்துக்கிறது. பரதார கமனமே தோஷம். அதுலேயும் விசேஷமாக நம்மளுடைய ஆச்சாரியனா குருவா யார் இருக்கானோ அவனுடைய மனைவிட்ட தப்பாக நடந்துக்கிறது. தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்ணுறது, வேதம் படித்தவனை கொள்வது, குரு பத்னிகிட்ட தப்பாக நடந்துக்கிறது. இந்த 4 பாவம் சொல்லிருக்கேன். ஆனால் பஞ்சமா பாதகம்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. பஞ்சமா பாதகம்னு 5 சொல்கிறது. இப்போ 4 தான் சொல்லியிருக்கேன். இப்படி 4 சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒன்று தோணும், இதை நான் பண்ணலேன்னு. நான் தங்கமும் திருடல, மத்தியபானமும் பண்ணல, குருதார கமனமும் பண்ணல, கொலையும் பண்ணல அப்படின்னு தோணும். 5வது என்னன்னு சொன்னேன்னா தூக்கி வாரி போடும். 5வது என்ன தெரியுமோ?
இந்த 4 பாவம் பண்ணினவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. தத் சம்சர்க்கம்னு பேர் இதுக்கு. இப்போ உலகத்தில் நாம் பழகிறத்தில் இந்த பாவம் பண்ணவன் யார் பாவம் பண்ணாதவன் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவனோட ஸ்நேகம் வச்சுட்டாலே இது என்ன சார்னா, ஸ்நேகம் வச்சுட்டா எப்படி சார் ஒருத்தருக்கு அது பாபமாகும் கஷ்டமாகும்னு நான் சொல்லவே வேண்டாம். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கே பார்த்தாலும் போஸ்டர் இருக்கும், கூடா நட்பு கேடில் முடியும்னு. புரிஞ்சவாளுக்கு புரியும் நான் சொல்கிறது. கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு தினத்தன்னைக்கு போஸ்டர் ஒட்டுவான். ஒரு ஸ்நேகம் கொண்டு ஒருத்தனோட உயிரை பறிக்கிற அளவுக்கு போயிடுத்தணும் கவனிக்கிறோமோன்னு நாம். அதனால் அந்த ஸ்நேகமே பிரச்சனை என்றைக்குமே. துசங்க சர்வதா தியாஜ்யா அப்படிங்கிறான் பகவத்கீதையில் பகவான். ஒரு காரண காரியத்துக்காக கூட துஷ்டர்களோட ஸ்நேகம் வச்சுக்க கூடாது. பர்திருஹரின்னு உத்தர் இது கொண்டு போய் நம்மளை உயிரை போக்குற அளவுக்கு நம்மளை விட்டுடும் அப்படின்னு 5-6 விஷயத்தை சொல்கிறான். பாலசகித்வம் அகாரணஹாஸ்யம் ஸ்திரீஷு விவாதம் அசஜ்ஜன சேவா கர்தபயானம் அசம்ஸ்கிருதவாணி ஷட்சு நரோ லகுதாம் உபயாத்தின்னா. இதெல்லாம் கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும் அல்லது நமக்கு உயிரை போக்கிவிடும் இந்த 6 விஷயங்கள். பாலசகித்வம், ரொம்ப சின்னவனோட ஸ்நேகம் வச்சுக்கக்கூடாது, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்நேகம் வச்சுக்கணும். அகாரண ஹாஸ்யம், தேவையில்லாமல் 10 பேர் இருக்கிற இடத்துல சிரிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்லி சிரிச்சா சரிங்களா, காரணம் இல்லாமல் சிரிச்செல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆம்படியா முண்டாட்டி இருக்கிற இடத்துலயே நீங்கள் வெறுமனை சிரிச்சு பாருங்களேன், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. இப்போ என்னத்துக்கு சிரிச்சேங்கிற கேள்வி வருமோனோ. அகாரண ஹாஸ்யம். ஸ்திரீஷு விவாதம், பெண்களோட என்னைக்கும் வாக்குவாதம் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா ரிசல்ட் என்னன்னா, அவ என்னதான் பேசட்டும் நீ எப்படி பொம்மநாட்டியோட சண்டை போடலாம்னு தான் ஜனங்கள் சொல்லுவாள். இந்த பக்கம் என்ன தப்புங்கிறதையே பார்க்கமா. அவ பேசினத்தை ஒருத்தன் நேர கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ பேசினது போறாது அடித்தது போறாதுன்னே சொல்லுவான். ஆனால் ரிசல்ட் முடிவில் என்ன வரும்னா, பெண்கள்கிட்ட எப்படி நீ பேசலாம் அப்படின்னு தான் லோகம் சொல்லும். ஸ்திரீஷு விவாதம். 4வது இப்போ நான் சொல்கிறது அசஜ்ஜன சேவா. அயோக்கியர்கள்ட்ட வேலை செய்யவே கூடாது. அசத்துக்களோட என்றைக்கும் ஸ்நேகம் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அவன் பிரச்சனையில் நம்மளை இழுத்து விட்டுட்டு போயிடுவான். கர்தபயானம், கழுத மேலே போகவே கூடாது. என்றைக்கு கழுத மேலே இப்பயே பார்த்து எல்லாம் பியூர் கழுதையில் பத்ரி கேதார்லாம் மேலே அழிச்சுன்னு போக மாட்டா. அது மிக்சிங்காக தான் இருக்கும். அது பியூர் கழுதை என்ன பண்ணணும்னா நான் தள்ளி விட்டுட்டு போயிடும். அது கண்ட்ரோலே பண்ணாது. அசம்ஸ்கிருத வாணி, ஒரு மொழியை முழுமையாக தெரியாமல் பேசக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதபடிக்கு நீ எதையாவது சொன்னேன்னா அது ஏதாவது அர்த்தம் வாங்கிட்டு தப்பு தப்பாக போயிடும். அது அடிதடியில் முடிஞ்சு போயிடும். இப்போ நான் சங்கம் எவ்வளோ பெரிய பாபங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இந்த 4 பாபம் பண்ணினவனோட நாம் ஸ்நேகம் வச்சுக்கிறது பஞ்சமா பாத்தகம்னு பேர். அதுக்கு அடுத்தது கர்ப்பஹனன, கோவத, சிவலிங்க சாலனாதீனாம், அதிபாதகானாம், இன்னும் நிறையா இருக்குது. 3 மட்டும் சொல்கிறேன். அபார்ஷன் பண்ணுறோம் மத்தியில் மகாபாத்தகம். கர்ப்பஹனன, கோவத. 2வது இப்போ சொன்னேன் பாருங்க, பசுமாட்டை கொலை பண்ணுறது. சிவலிங்க சாலனாதீனா, லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்த அதை நகர்த்துறது, அது தூக்கி அண்ணண்டை வைக்கிறது, தூக்கி போடுறது, இது மாதிரி உள்ளதெல்லாம் அதிபாத்தகம்னு பேர். 3வது குரு குரு குருவதிக்ஷேப, வேத நிந்தா, நராஷ்ச, ரஜத பூமி, வஜ்ரமணி, ஸ்திரீ கோ, சதபல தாமிர நிக்ஷேப, ஹரணாதீனாம், சமபாதகானாம் அப்படின்னு. குரு விக்ஷேப, குருவதிக்ஷேப, குருவை எதிர்த்து பேசுறது, குருவை தாக்கி பேசுறது, குருவை நிந்த பண்ணுறது, வேதத்தை நிந்த பண்ணுறது, சாஸ்திரங்களை நிந்த பண்ணுறது. நராஷ்ச ரஜத பூமி வஜ்ரமணி ஸ்திரீ கோ சதபல தாமிர நிக்ஷேப ஹரணாதீனா. மனிதர்களை கடத்துறது, பூமியை அபகரிச்சுக்கிறது, ஒருத்தனோட சொத்தை அபகரிச்சுக்கிறது, ரத்னங்களை திருடுறது, ஸ்திரீயை அபகரிச்சுன்னு போகிறது, பசுமாடு
உலோகங்கள் இதெல்லாம் திருடுறது அப்படிங்கிறது சமபாதகம்னு பேர். 4வது மாது பித்ரு குரு தியாக தடாக ஆராம விக்ரய ஆத்மார்த்த பாக கிரியாரம்ப சதா பராண்ண போஜன அதச்சாயாஸ்ராத்தியாச அத்தியாச பரவிருத்தி சேதனாதீனாம் உபபாதகானாம். அடுத்தது சொல்கிறேன், 5வது உபபாதகம்னா என்ன அப்படின்னு. மாத்ரு பித்ரு குரு தியாக, இவாளெல்லாம் நாம் காப்பாற்றணும். அப்பாவையோ அம்மாவையோ குருவையோ நாம் ஆயுசு பரியந்தம் காப்பாற்றணுங்கிறது நம் தர்மம். நம்மால் நேரடியாக முடியலைன்னா ஒரு சர்வெண்ட்டை வச்சாவது இவாளை பார்க்கணும். சில பேருக்கு சில காரியங்கள் நேரடியாக பண்ண முடியாது. இப்போ நாம் எங்கேயோ விருத்தி ஸ்தானார்த்தம் வெளியில் போயிருப்போம், வெளிநாட்டிலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு வீடு எடுத்து அவளுக்கு 2 பேரை சர்வெண்ட்டை போட்டு அவளை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லணும். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு விட்டுடக்கூடாது. அப்பாவை விடக்கூடாது, அம்மாவை விடக்கூடாது, அது மாதிரி குருவை விடக்கூடாது. நமக்கு குருன்னா அந்த காலத்துலலாம் ஒரே குருகிட்ட ஒரு மேக்சிமம் படிச்சிருப்பா. அது மாதிரி குருவட்ட படித்த குருடோ விடக்கூடாது. தட்டாக்க ஆராம விக்கிரய, இந்த ஏரி குட்டை அல்லது ஓடை அப்படின்னு சொல்லுவோம் மத்தியில, இதெல்லாம் வித்துடுறது பிளாட் போட்டு. 50 வருஷமாக நடக்கிற காரியம் இதெல்லாம். இன்றைக்கி தான் நான் பாவம்னு சொல்கிறேன். இதெல்லாம் இது ஜலங்கள் சேர்றது. ரொம்ப பேருக்கு இதனுடைய விஷயம் தெரியாது. மழை வருஷத்துக்கு 1 மாதம்தான் பெய்யும். அது எந்த பூமி முழுக்க நாம் கவனித்தோம்னா நல்ல மழைங்கிறது, ஃபுல்லாக மழைங்கிறது ஒரு தடவை பேர். அது அங்கங்கே நாம் சேமித்து வைக்கிற மாதிரி இயற்கையே நமக்கு அமைப்பு கொடுத்துருக்கு. நதிகளாகவும் ஏரிகளாகவும் குட்டைகளாகவும் குளங்களாகவும் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல சேர்ந்தா பூமியில் அந்த ஜலம் ஊறின்னு இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் உள்ள ஜீவராசிகள்லாம் அந்த ஜலத்தை வருஷம் முழுக்க உபயோகப்படுத்தும். அதை மாதிரி இடத்தெல்லாம் நாம் விற்கிறது. ஆறாம விக்கிரய ஆத்மார்த்த பாக கிரியாரம்ப, எனக்கு மட்டும் சமைக்கக்கூடாது. இது சொன்னால் புரியாது ஜனங்களுக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிட்ணும். நமக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒத்தன்னு பேர். இந்த 12வது நாள் அன்றைக்கி வருவது ஒத்தன்னு சொல்லுவா. அவனுக்கு மட்டும் அவனே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போவான். இந்த 12 நாள் காரியத்தில் ஒத்தன் அப்படின்னு சொல்கிறது. அதை ஏகசிரார்த்தம். அது அப்படி பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்கணும். ஒரு நாய்க்காவது சமைக்கணும், ஒரு இதுக்காக கொடுக்கணும். பாக்க கிரியாரம்ப சதா பராண்ண போஜன, எப்போ பாரு வெளியில் சாப்பிட்டுட்டே இருக்கிறது. அது என்ன சார் வழி இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா, அப்படி கிடையாது. ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? இன்றைக்கே நார்த் இந்தியாக்காரா முழுக்க வராபத்தில் அவளை கவனித்து பாருங்கோ. நீங்கள் நம்மக்கிட்ட சம்பளம் வாங்கி இத்தனை வேலை செய்கிறா. நார்த் இந்தியாக்காராலே இல்லை. நீங்கள் ஒரு வீடு கட்டுறேன்னா அதுக்கு ஒரு வாட்ச்மேனோ அல்லது கம்பி கட்டுறவாளையோ அல்லது இது ரூஃப் அடிக்கிறவாளோ அல்லது கொத்தனாரோ சித்தாலோ வெளியூர்லேருந்து வந்து பாருங்கோ, அவன் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாவா. ஃபுல்லாக அடுப்பை மூட்டி சாதத்தை வெடித்து. அதில் 2 விஷயம் என்னென்னா, முதல்ல ஆரோக்கியம், அது சுத்தமானது பதார்த்தம். அதில் என்ன ஹோட்டல் நான் கேள்விப்பட்டது, நான் ஹோட்டல்காரால் குத்தம் சொல்லலை. அந்த சாதத்தில் என்ன பண்ணுவார்களாம், ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சோடாப்பு கலப்பாலாம். அதில் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயர் ரொம்பரா மாதிரியே அப்படிலாம் சில இதெல்லாம் உண்டுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் எங்கூர் பக்கம் ஒருத்தர், திருவாரூரில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவர், எங்காத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஏதோ பேசின்னு இருக்கிறதே நம்ம அதில் ஒரு மேனேஜர் மாதிரி இருந்தார், ஒரு அப்ராமணர், பிரசிடென்ட் வேறு, சுப்பையன்னு பேர். அவர்கிட்ட சொன்னார் அவர், நீ ஹோட்டலில் போய் நீ எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு தோசை சாப்பிடாதேன்னார் அவர். ஏன்னு கேட்டான், நாளைக்கு என்ன மீறுறதோ எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவில் போட்டு அரைச்சிருவோன்னாரு. எத்தனை விஷயங்கள் உலகத்தில், இத்தனையும் தாண்டி தான் நாம் ஏதோ புண்ணியம் இருக்கு உயிரோட வாழ்ந்துன்னு இருக்கோம். சதா பராண்ண போஜன,
போஜன அசச்சாஸ்திராபியாச பரவிருத்தி சேதனாதீனா. எது படிக்கக்கூடாதோ அதெல்லாம் படிக்கிறது. களவும் கற்று மற அப்படின்னு அவ்வ சொல்லியிருக்கா. அது நீ திருட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு. களவை நீ ஏன் கற்றுக்கணும்னா நீ திருட்டு கொடுக்காம இருக்கிறது. அதெல்லாம் ஒரு அபியாசம். அது ஒரு தடவை நாம் அது ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சதாசர்வ காலமும் கண்டதை பார்க்கறது, கண்டதை படிக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவா, இதெல்லாம் என்ன பாதிக்காது சார்மா. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் 10 தடவை கேட்டேன்னா உங்களை அறியாமல் உங்கள் ஆழ் மனசில் அது இறங்கிடும். பரவிருத்தி சேதனாதீனாம் உபபாதகானா. பிறருடைய பொழப்பை கெடுக்கக்கூடாது. இந்த தமிழ் இந்த வாகனத்துலலாம் பின்னாடி எழுதியிருப்பா ஒரு காலத்தில், நீ வாழ பிறரை கெடுக்காதுன்னு. இன்னைக்கு அதெல்லாம் எழுதுறதே கிடையாது. நீ வாழ நல்ல விஷயங்களை நம்ம மனசில் படிய வைக்கணும்னு அத்தனை முயற்சிகள் பண்ணுவார்கள். நீ வாழ பிறரை கெடுக்காது. நீ வாழணுங்கிறது உன்னோட குறிக்கோள். அதுக்காக பிறத்தியாரை கெடுக்காது. அது மாதிரி கெடுத்தா அதுக்கு பேர் உபபாதகம்னு பேர். கராஸ்வ உஷ்ட்ர மிருக இப அஸ்வாவி மீன சர்ப்ப மகிஷ வதாதீனாம் சங்கலீகரணானா. கழுத, குதிரை, மிருகங்கள், மீன், பாம்பு, எருமை, இன்னும் இத்தியாதி மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை கொல்றதெல்லாம் பாவம்னு இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா உடனே இதை மட்டும் எடுத்து பாவா. இதெல்லாம் ஒரு ஜீவராசிகள் உலகத்தில் சாப்பிட்ற நியத்தியில் இருக்குது. இதை கொன்னா பாவம்னு எப்படி நீங்கள் சொல்கிறேன்னா அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இதில் 2 வகை இருக்குது. யாராருக்கு எது உணவோ அதுக்காக ஒரு மிருகத்தை கொல்றது பாவம் கிடையாது. தமிழிலேயே ஒரு வச்சனம் உண்டோனும், கொன்னா பாவம் தின்ன போச்சு. ஈஸியாக சாஸ்திரத்தை நமக்கு புரிய வைக்கிற மாதிரி. நீ உங்கள் வயத்துக்காக நீ கொன்னேன்னா அது பாவமே கிடையாது. நீ பாம்பை எதுக்கு கொல்ற, அதான் இந்த கேள்வியே. தேலை எதுக்கு கொல்ற, பூரானை எதுக்கு கொல்ற? பயத்தினால. என்ன பயம்? ஒன்றை ஏதாவது பண்ணிடுமோன்னு. கடைசியில் யாரை என்ன பண்ணினா, நீ அதை பண்ணினியா, ஒன்று அது பண்ணத. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவார்கள்னா அதெல்லாம் விளக்குவார்கள். ஆற்றுல பூரா வந்துடுத்து, தேல் வந்துடுத்துனா இவ்வளோ சாணியும் எடுத்து அது மேலே வச்சு அதில் ஒட்டின்றும். எடுத்துக்கொண்டு கொள்ளையில் போட்டால் அது பாட்டுக்கு போயிடும். பாம்பை எப்படி இப்படின்னு தட்டினா சரி. ராத்திரியில் பொறுத்தவே ஒரு குச்சியை வச்சுன்னு தட்டின்னு போனேன்னா சரியாக போயிடும். அது பாம்பெல்லாம் கண்ணில் பெருசாக படவே படாது. அது ஏதோ குளிர்ச்சிக்காக அல்லது உணவை தேடின்னு வரும். உங்களை ஒன்றும் பண்ணாது. அதுக்காக தேவையில்லாமல் அதெல்லாம் வதம் பண்ணினா எடுத்து பார்த்தா தெரியறதே. ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சர்ப்பவதம்ங்கிறது, சர்ப்பதோஷங்கிறது எத்தனை பிரத்யட்சமாக இருக்கு. கண்ணில் பட்டத்துக்காக கொல்லக்கூடாது. உங்களுக்கு சாப்பாட்டுக்காக நீங்கள் சமைச்சா அது வேற விஷயம். அது மாதிரிலாம் பண்ணினா சங்கலீகரணம்னு பேர். கிருமிகீட்ட பக்ஷி ஜலச்சரவத பலகாஷ்ட குசுமஸ்தேயாதீனாம் மலினீகரணானாம். கிருமிகீட்ட பக்ஷி ஜலச்சரவத பலகாஷ்ட குசுமஸ்தேயாதீனாம். புழு பூச்சிகள், பறவைகள், ஜலத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இன்னும் சில பிராணிகள், தவளை விளைவைகள்லாம், அவைகளை கொல்றது. பழம், பழங்கள், விறகு, புஷ்பங்கள், இதை திருடுறது. குசுமஸ்தேயாதீனா மலினீகரணானா. இப்போ சோனோ இதை நீங்கள் என்ன முட்டாளா எங்கே காலத்தில் இருந்துன்னு சொல்கிறேன்னு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃப்ளாட்டை விட்டுருங்கோ. தனி வீடு இருக்கிற அபிராமபுரம் மாதிரி ஒரு காலத்தில் பார்த்தேன்னா 5 மணிக்கு ஒரு மாமா பைய தூக்கின்னு வருவார். பொறத்தையாராத்து பூவை பெரிக்கிறதுக்காகவே. நம்ம மாத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு செம்பரத்தம் பூவும் இதையும் வாசலில் வச்சுருப்போம். கார்த்தால 6:30 மணிக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்து வந்து பார்த்தா பூ இருக்காது. என்னென்னா அவர் பாட்டுக்கு பைய எடுத்துன்னு வந்து சகஜமாக பறிச்சுன்னு போவார், இன்னும் வச்சவர் மாதிரி. கேட்டுட்டு பறிச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன், சில ஆற்றுல பூவே பறிக்க மாட்டான், அதுவும் தோஷம். இந்த புஷ்பங்கள் எல்லாமே பூஜைக்காக தான் ஏற்படுறது. சார் நான் 2 பூ பறிச்சுக்கிறேன்னு சொன்னால் அது தப்பே கிடையாது. வேணும்னே இதை திருடினுமே என்ன பூஜை எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒருத்தர் அவளே பூஜை பண்ணுறதுக்கு தானே வச்சிருக்கா, அவள்கிட்ட சொல்லாமல் திருடுன்னு போகிறது அப்படிங்கிறது குசுமஸ்தேனாதினா மலினீகரணானா. நிந்தித
தனதான குசீத ஜீவன அசத்திய பாஷணாதீனாம் அபாத்திரீகரணானாம். நிந்தித சாஸ்திரங்களில் நிந்திக்கப்பட்ட தனதானங்கள் அப்படின்னு இருக்கு. அதை அதுலேயே ஜீவிக்கிறது. ஏதோ ஏனக்கேன பிரகாரன எப்பயோ நான் இன்றைக்கி கூட யோஜனை பண்ணிட்டேன். நான் ஊர் பேரெல்லாம் சொல்லலை. இப்போ இந்த ஷால் போட்டுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப பேருக்கு தோணும் புதுசாக தான். நான் இப்போ 2 வருஷமாக தான் போட்டுக்கிறேன். நான் ஏன்னா இடுப்பில் வேஷ்டி நிற்கல, வயசாகிடுத்தோன்னோ பஞ்சகச்சம் கட்டிக்கிறதே என்ன ஆகுது, அப்படியே அவுந்துடுறது, முன்னாடி கச்சம் வர்றது, பின்னாடி கச்சம் வர்றது, நடக்க நடக்க ஒரு இடத்துலையே உட்காண்டே இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ மேல் துண்டால் அதை எடுத்து இறுக்கி கட்ட வேண்டியிருக்கு. பெல்ட்டு கிட்டெல்லாம் போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும், பார்க்கறதுக்கு நன்னா இருக்காது. அப்போ மேலே போத்திக்கிறதுக்கு ஒன்றும் வெறும் உடம்போடு வரக்கூடாது. ஏன்னா நம்ம மேடையில் உட்காந்துருக்கோங்கிறதுக்காக ஒரு ஷால் எடுத்து போத்திக்கணும். இது மாதிரி நான் போத்திக்கிறேன்னு ஒன்று ஒரு ஊர் கதையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் 2000 ரூபா 3000 ரூபா மதிப்புள்ள ஷாலை போட்டிருக்கான். எனக்கு முதல் 2 நாள் எனக்கு புரியல அந்த சூக்ஷ்மம். இவா எதுக்கு பொழுது விடிஞ்சா தினம் ஷாலை வாங்கின்னு போட்டுன்னு வரான்னு. அப்புறம்தான் 3ஆவது நாளைக்கு நானே நிறுத்துக்கொண்டேன். ஏன்னா அது கம்பளி தானம், ரோக பஞ்சகதானம்னு ஒன்று இருக்கு. பெரிய ரோகங்கள் வந்தால் அதை போக்கிக்கிறதுக்கு 5 தானம் இருக்குது சாஸ்திரத்தில். இந்த 5 தானத்தையும் பண்ணால் ரோகங்கள் போகும், மகாரோகங்கள் நிவர்த்தியாகும். அதுக்கு ரோக பஞ்சகதானம்னு பேர். அது என்னென்ன அப்படின்னா பூஷணிக்காய், பலாப்பழம், இரும்பு, கம்பளி. பூஷணிக்காய், பலாப்பழம், இரும்பு, கம்பளி, பஞ்சு. பூஷணிக்காய், பலாப்பழம், இரும்பு, கம்பளி, பஞ்சு. ஒரிஜினல் காட்டன் இருக்கு பாருங்க, இதை தானம் பண்ணினா ரோக நிவர்த்தி ஆகும். இதுக்கு ரோக பஞ்சகதானம்னு பேர். இதை கவனிச்சேன்னா பஞ்சையும் யாரும் வாங்க மாட்டா நேர, இரும்பையும் யாரும் நேர வாங்க மாட்டா. பலாப்பழம் பூஷணிக்காயெல்லாம் அதனால தான் பெரும்பாலாக பிராமணாளுக்கு போடுறதே அந்த சாப்பாட்டில் கலந்து விட்டுறது. இதெல்லாம் பூஷணிக்காய் வாழைக்காயெல்லாம் இல்லாமல் சமையலே நடக்காது பிராமண போஜனம்னா. சார்தாதிகள்லாம் பலாப்பழங்கள் இருக்கும், ஏன்னா சாப்பாடாக போட்டுருவாத. இரும்ப நேரம் வாங்க மாட்டா. அதனால் அந்த காலங்களில் என்ன பண்ணுவா, வாத்தியாருக்கு பிடிக்கும்னு அண்டா குண்டா, அந்த எவசிலர் வந்த சமயத்தில் சொல்கிறேன், இப்போ தான் அது இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா வாத்தியாருக்கு கொடுக்கணும், குடம் வாங்கி கொடுப்பா, அண்டா வாங்கி கொடுப்பா. மாமி 1000 ரூபா அன்றைக்கி வாத்தியார் வாங்கிட்டு வந்துருப்பார், அதை கொண்டாடவே மாட்டா. இந்த குடத்தை தூக்கி தூக்கி வச்சுருந்து வாத்தியாரத்து மாமி எங்காத்து மாமா கொண்டு வந்திருக்கா, ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவா. வாத்தியாருக்கு கொடுப்பா, பாத்திரங்களாக கொடுப்பா. என்ன புண்ணியம் உண்டுன்னா கொடுக்குறான். எவசல்வர் தானே, அது இரும்பு கிடையாதுன்னு யார் சொன்னா? இரும்போட எவசல்வரோட உற்பத்தி அது ஸ்தானம் இது இரும்பு தான். நீ மேக்னெட் வச்சு காமிச்சதுனால அது இரும்பு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எவசல்வரோட உற்பத்தி ஸ்தானம் இரும்பு தானே, அது இரும்புலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு உலோகம் தானே அது. அது பஞ்சுக்கு பதிலாக மெத்தையை வாங்கி கொடுத்துட்றது. கம்பளியை போத்திட்டா இதில் 4 மறைஞ்சு போனாலும் இந்த கம்பளி போத்துறது நிற்கவே இல்லை. நீ பெரிந்தோம் ஒரு ஷால், நல்ல ஷால் எடுத்து போத்துட்டா நல்ல குவாலிட்டி. அதில் தரித்திரம் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலாக ஷால் போத்துவா. இதெல்லாம் தானம், இதெல்லாம் தானம். அதை நிந்தித தனதான குசீத ஜீவன. இப்போ 1 நாள் 2 நாள் என்றைக்கோ வாங்கிறது வேறு. பொழுது விடிஞ்சா இப்போ நீங்கள் கவனிச்சேன்னா நான் தோஷம் சொல்லலை, வேறு வழி கிடையாது. திருஷ்டாந்தத்துக்காக தான் சொல்கிறேன். ஒருத்தர் மனசை புண்படணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லலை. இப்போ நம்ம மாத்திரையே ஒரு சஷ்டத்தை பூர்த்தி சாந்தின்னா எண்ணெய் எல்லாம் பார்த்துட்டு தானம் பண்ணுற மத்தியில் அதுக்கு உடனே வாத்தியார்கிட்ட சொன்னால் ஒருத்தர் அனுப்புவார். அவருடைய ஒரு வாழ்க்கையே எப்படின்னா நித்தியப்படி 4 எண்ணெய் வாங்கிறது தான், அதையே ஜீவனமாக வச்சுக்கிறது. அப்படி கூட அதை எப்பயோ ஒரு இடத்துல ஆபத்து காலத்தில் நம்ம வாங்கினோம்னா விஷயம் வேற. அதையே இப்போ தான் அதெல்லாம் வந்திருக்கு, மிந்திலாம் அப்படி கிடையாது. எப்பயோ தான் வாங்கிப்பாள். அதுவே ஜீவன அசத்திய பாஷணாதீனாம் அபாத்திரீகரணானாம். எப்போ பாரு பொய், ஆய திறந்தா பொய். வாசலில் நிற்பா, சார் எங்கே போகிறேன், கதை முடிஞ்சோடனே எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால்
இதோ நான் இந்த பக்கம் தேனாம்பேட்டை போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி மயிலாப்பூர் பக்கம் போயிடுவான். இதில் ஒரு புழுகு. நாம் ஒன்றும் அவருக்கு லிஃப்ட்லாம் ஒன்றும் கேட்கல, அவர்கிட்ட வரேன்னு சொல்லலை. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்கிறது இதே அபியாசமாக இருக்கும். சில பேரை கவனிச்சலாம், அது என்னமோ சாமர்த்தியமாக அவன் நினச்சிட்டு இருப்பான். எதுக்கு நம்மளோட தான் அவள்கிட்ட போய் சொல்ல, நீ சொல்லாமல் வாயை போத்துக்காமற என்ன விஷயமாமான்னு கேட்கலாமே. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்கலாமே. அப்புறம் அவர் இது மாதிரி என்னை கொண்டு வரலைன்னா எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கலாமே. எதுக்கு பொய் சொல்லுவானு? இதே ஃப்ராடு வா. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த விற்த்தியில் இருக்கா பற்றியில, ஒரே விற்த்தியில் இருக்கா பாருங்கோ. அது மாதிரி அதுவும் வைதீகம், இது மாதிரி இந்த மாதிரி இந்த பிராமணா நம்ம பந்துக்கள் இவாளுக்குள்ளெல்லாம் கவனிச்சேன்னா அப்படியே ரகசியமாக இவள் கிளம்பி போகிறத ரகசியமாக வச்சுக்கிறாள். வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் எனக்கு புரியவே இல்லை. அது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாமல் என்ன பண்ண போகிறேன்? எங்கள் தாத்தா சொல்லுவார், மிளகா வேணா வாங்கின்னு போகலாம், மழையை வாங்கின்னு போக முடியாதும்பர். அதிருஷ்டம் வேற. கிராமத்திலே சொல்கிறது, என் உடம்பு முழுக்க எண்ணெய் தேடவின்னு பிறண்டாலும் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னு சொல்லுவோம். நாம் பைத்தியமாகவும் இருக்க வேண்டாம், அதே சமயம் தேவையில்லாமல் பொய் சொல்லவும் வேண்டாம். வாயை திறந்தாலே பொய். அதனால என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் நம்பிக்கை போயிடும். அவள் உண்மையை சொல்கிற தேவும் நமக்கு நம்ப முடியாது. அவள் பொய் தான் சொல்கிறா அப்படின்னு தோணும். அசத்திய பாஷணாதீனாம் அபாத்திரீகரணம்னு பேர். மத்திய ஆத்ய ஆக்ரேய பதார்த்தக்ரான ஜிஹ்வத்வாதீனாம் ஜாதிபிரம்சகரானாம் நக்னஸ்நான ஜனகாதி ஏகவச்சனாந்த யுஷ்மச்சப்த பிரயோக அஸ்நான போஜனாதிரீனாம் பிரகீர்ணகானாம். 9வது பாபத்தை சொல்கிறாள். இந்த மத்தியபானங்கள்லாம் இருக்குது பற்றியில, அதை ஸ்மெல் பண்ணுறது. இந்த மத்தியபானம்ங்கிறதையே விட்டுருங்கோ. இந்த போதத்தர வஸ்து எதையுமே ஸ்மெல் பண்ணக்கூடாது. சில பேர் பெட்ரோல் போடுறதை கூட பக்கத்தில் போய் நிற்பான். அது ஒரு போதை. அது நான் 2 நாள் முன்னாடி கூட சொன்னேன். ஸ்ரீரங்கத்தில் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே அல்லூர்னு ஒரு ஊரில் தான் நமக்கு படித்தோம். நான் படித்தது 85. இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த அல்லூர் பஸ் ஏறுற இடங்கள்லாம் இப்போ ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸாக ஆகிடுது. அன்றைக்கி அதெல்லாம் ஒரு குப்பை மேடு, அது ஒரு ஏரி மாதிரி. அங்கே பஸ்ஸுக்கு நிற்கலான்னா ஒரே மீன் கடை, அது மீன் வறுவல் விற்கிற கடை. பஸ்ஸுக்கு நிற்கவே முடியாது எங்களால். பஸ்ஸு தான் வரணும். பஸ்ஸு வரத்துக்குள்ளே கூட்டம் ஏறும். நிற்கலாம்னா இது ஒரே தெரியாக கிளம்பிகிட்டே இருக்கும். நமக்கு பழக்கம் இல்லாததுனால அது நம்மளை இது படுது. இது மாதிரி இதில் கவனிச்சேன்ல, நான் சொல்கிற விஷயத்தை கவனிச்சா தான் தெரியும். சில பேர் சாப்பிட மாட்டா, ஆனால் இதுக்கு அடிக்ட் ஆகிருப்பா. இந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கு அடிக்ட் ஆகிருப்பாவா. இது ஒரு பாபம். இது அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி பதார்த்தக்ரான ஜுஹ்வாதீனா ஜாதிபிரம்சகரான நக்னஸ்நான ஜனகாதி ஏகவச்சனாந்த யுஷ்மச்சப்த பிரயோக ஜனகங்க அப்பாதி அப்பா அம்மா இவாளெல்லாம் வா போ நீ அப்படின்னு சொல்கிறது. இந்த குடும்பத்தில் கவனிச்செல்லாம் நான் சொல்கிற 2 விஷயமும் இருக்கும். வாங்கோன்னு சொல்கிற குழந்தைகளும் உண்டு அப்பா அம்மாவை, வா போன்னு சொல்கிற குழந்தைகளும் உண்டு. இதுக்கு காரணம் நாம் தான். நாங்கள்லாம் வாங்கோன்னு தான் சொல்லுவோம். என் குழந்தையெல்லாம் வாங்கோன்னு தான் சொல்லுவோம், வா நீ போன்னு சொல்லாது. சில பேர் என்ன சொல்கிறா, இது என்ன அப்பா அம்மாக்குள்ளே இவ்வளோ ரிலேஷன், ஸ்னேகம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ வாடா போடான்னா தான் அது அர்த்தமா? அப்படி தான் அர்த்தமா? அது பூஜிதா புத்தியோட பயபக்தின்னு சொல்லுவா. பக்தியையே வெறும் பக்தியாக சொல்ல மாட்டா, பயபக்திம்பாது. வெறும் பக்தி வேற, பயத்தோடு உள்ள பக்தி வேற. சில இடங்களில் பயத்தோடு உள்ள பக்தி தான் இருக்கணும். அது மாதிரி சில இடங்களில் மரியாதையோடு கலந்த அன்பு தான் இருக்கணும். அன்பு மட்டும் இருந்தால் போகாது, அதுக்குள்ளே மரியாதை இருக்கணும். நீ வா போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது நீங்கள் சொல்லலாம். யுஷ்மத் சப்த பிரயோக அஸ்நான போஜன, குளிக்காமல் சாப்பிட்றது. இது எங்கேயோ சொல்லியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த தமிழ் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டான்னு சொல்கிற மத்தியில அதில் ஒரு வச்சனம், கூழானாலும் ஔவையாரோட இதில் உள்ளது தானே அது, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு. இது மாதிரி 9 பாபம் இருக்கு. இந்த 9 பாபத்தை இதனுடைய பிரிவுகள் இப்போ நான் சின்னதாக சொல்லிட்டு போயிருக்கேன். இதனுடைய பிரிவுகள் பெருசாக இருக்கு. நவானாம் நவவிதானாம்
பகூனாம் பகுவிதானாம் ஞானதா சகிருத்தானாம் அஜானதா அசத்கிருத்தானாம். தெரிஞ்சு ஒரு தடவை பண்ணுறது, தெரியாமல் பல தடவை பண்ணுறது, தெரிஞ்சே பல தடவை பண்ணுறது. இது மாதிரி அபநோதனார்த்தம் சர்வேஷாம். இது இந்த பாபங்கள்லாம் போகிறதுக்கு பல பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் சொன்னாலும் பிரதானமான பரிகாரம் இந்த 9 பாபத்தில் பெரிய பாபம் சொன்னேன் பாருங்க, பஞ்சமா பாதகம் அப்படின்னு. அந்த பஞ்சமா பாதகம்ங்கிறது நீங்கள் வேற எந்த பிராயஷ்சித்தம் பண்ணாலும் போகாது. நான் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணினேன், நான் ஒரு கணபதி ஹோமம் பண்ணினேன், நான் ஒரு நவகிரக ஹோமம் பண்ணினேன், நான் ஒரு கோதானம் பண்ணினேன், நான் ஒரு பூதானம் பண்ணினேன், நான் ஒரு ஸ்வர்ணதானம் பண்ணினேன், நான் போய் கங்கையில் குளிச்சுட்டு வந்தேன், போகாது. அந்த பஞ்சமா பாதகம் போகாது. ஸ்தேயம் கிருத்வா குருதாரா அம்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யா அஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசய்யாசயானஹ ருத்ராத்யாயி முச்சியதே சர்வ பாபைஹி அப்படின்னு மேலே வரப்போகிறது. இது எல்லாத்தையும் போக்கக்கூடியதானது ஒரே ஒரு பிராயஷ்சித்தம், ருத்ர ஏகாதசினிங்கிறது. ருத்ரம் அப்படிங்கிறதே தான் ஏகாதசினிங்கிறத நான் சேர்த்துன்னு இருக்கேன். ருத்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னால் 11 முறை அந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு ருத்ரம்னு பேர்.